மஞ்சள் பூசணி பம்கின். இது ஒரு கொடி வகையைச் சார்ந்த காய்கறியாகும். இது தரையோடு படர்ந்து வளரும். இது உருண்டை அல்லது நீள்வட்ட வடிவில் தடிமனான வெளித்தோலை கொண்டு காணப்படும் ஒரு காய்கறி. ஆரம்பத்தில் பச்சையாகவும் நன்கு முற்றிய பிறகு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் மாறும். அளவில் மிகப்பெரியதாக வளரக்கூடிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று. உலகம் முழுவதிலும் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் இது பயிரிடப்படுகிறது. முக்கியமாக மஞ்சள் பூசணியில் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது. இது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் என்ற சத்து உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துகிறது. இதில் நீர்ச்சத்து, கலோரிகள் மற்றவை நீர்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சிறந்த காய்கறி. தென்னிந்திய சமையலில் சாம்பார், கூட்டு மற்றும் பொரியல் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இது இனிப்பு சுவை கொண்டது. விசேஷ நாட்கள் செய்யப்படும் ஏழுகறி கூட்டு போன்ற உணவுகளில் முக்கிய இடம் பெறுகிறது. இதன் உட்பகுதியில் இருக்கும் விதைகள் புரதச்சத்து மிக்கவை. பூசணி விதைகள் கரையில் தனியாக கிடைக்கின்றன. அவற்றை சாப்பிடலாம். அவை புரதச்சத்து மிக்கவை. அவற்றை மறுத்து சிற்றுண்டியாகவும் உண்ணலாம். இவருடைய பூக்கள் கூட சமையலுக்கு பயன்படுகின்றன. பூசணி பூக்களை பஜ்ஜி மாவில் நனைத்து பொரித்து உண்பார்கள். மஞ்சள் பூசணி நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் தன்மை கொண்டது. ஆன்மீக ரீதியாகவும் மங்கள பொருளாகவும் திருவிழாக்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. பூசணி சாறு குடிப்பதால் சிறுநீர் கற்கள் உருவாவது தடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளில் பண்டிகையின் போது, ஹாலோவீன் என்ற பண்டிகையின் போது பூசணிக்காயை கொண்டு உருவங்கள் செதுக்கப்படுவது வழக்கம். தோட்டம் வைத்திருப்பவர்கள் மிக குறைந்த பராமரிப்பில் பூசணி கொடியை வீட்டில் வளர்த்து அதிக பலன் பெறலாம்.